யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இப்போ பார்க்க போகிறது ரிஷப ராசிக்கான பலன்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அதாவது யோகம் நிறைந்த வருஷமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த கடுகளவும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா வருஷம் முழுக்க நல்ல பலன்கள், அபரிவிதமான பலன்கள் தூக்கிட்டு வந்திருக்கு இந்த வருஷம். இந்த வருஷம் நமக்கு இந்த பலன்லாம் கிடைக்கலன்னா வேறு எந்த வருஷத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அளவுக்கு பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மனசை நிம்மதியாக வச்சுக்கோங்க. உங்களை எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்கோங்க. பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை? அதிகபட்சமாக நம்ம ஒரு நெகட்டிவ் தாட்லேயே இருக்கோம். ஏதோ நடந்து முடிஞ்ச கதைகள், ஏதோ உறவினர் பிரச்சனை எல்லாத்தையும் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட டக்கு டக்குன்னு டேக் டைவர்ஷன் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் ஹாப்பி மூமெண்ட், சுக்கிரனோட ஆட்சி பெறக்கூடிய வீடு இல்லையா? அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற பட்சத்தில் நல்ல விஷயங்கள்லாம் அப்படியே உங்ககிட்ட வர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு வேலை சார்புடைய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகளவும் சந்தேகம் வேண்டாம். எவ்வளவு பிரச்சனைகள் வேலையில் போய்கிட்டு இருந்தாலும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். பல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் அந்த சித்திரையிலேருந்தே நீங்கள் கவனிக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் மாறுதலாக போய்கிட்டே இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே மாறுதல். நீங்கள் அரசு சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறீங்க. அதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு அரசாங்க வேலை வேணும் அப்படின்னு. அந்த வேலை என்னடா நமக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினைப்பீங்க. இந்த தடவை எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அது கிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அரசியலில் இருக்கவங்களுக்கு எதுவும் ஷைன் ஆக முடியலன்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் அதுக்கான ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது சார்புடைய விஷயங்கள்லாம் தன்னாலேயே உங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக வேலை பார்க்கக்கூடியவங்க, சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே பண ரீதியான முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். நீங்கள் வேலையை இன்னொரு கம்பெனிக்கு மாற்றணும்னு நினச்சாலும், தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் எல்லாத்துக்குமான வருஷமாக இருக்கும். இதுக்காக பெரிய அளவில் நீங்கள் முயற்சியெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பண்ணணும்னு நினச்சி சின்ன வேலைகள் செஞ்சாலே போதும். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக வாயில் கதவை தட்டுறதுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி 2வது வீட்டில் தான் குரு இருக்குது. ஆனால் குரு இருந்து எதுவும் தனஸ்தானத்தில் பெரிய பலன்கள் எதுவும் கொடுக்கலையேன்னு நினைக்கலாம். குரு பகை வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஆவரேஜாக என்ன முடியுமோ குடும்பத்துக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் குரு பயிற்சிக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உச்சமான குருவாக உட்காரப்போகுது. தைரியத்துக்கு தைரியம், புது விஷயம் கற்றுக்கிறது, படிப்பு சார்ந்த விஷயம், மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புது உத்வேகம் வர்றது, படிப்பு மேலே அதிகபட்ச ஆர்வம், நிறைய மார்க் வாங்கணும்னு போட்டியில் படிக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஞாபக சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பசங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்களுமே இந்த வயசில் படிக்கணுமா அப்படின்ற தாட்டே உங்களுக்கு வேணாம். எந்த வயசில் வேணால் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் புதுசாக படிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாகவும் இருக்கும். அதாவது நிறைய நல்ல விஷயங்கள் குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த ஜூன் மாதம்தான் நமக்கு குரு பெயர்ச்சி வருது அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ஏப்ரலில் இருந்தே நீங்கள் அதுக்குண்டான பலன்களை எதிர்பார்க்க முடியும். நிறைய நல்ல விஷயங்கள் லைஃப்பில் வரதையும் கண்கூடாக பார்க்க முடியும். சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் பெண்களுக்கு திருமணம் ஆகிறது, பூப்படைதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகை, நம்ம போய் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது, இந்த மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகமான ஈடுபாடு இன்னுமே கொஞ்சம் அதிகரிக்கும். அப்பப்போ விரக்தி போகும். ஏன்னா மனுஷங்க தானே, ஏதாவது நல்ல விஷயம் கிடச்சிதுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி பேசுவோம். ஒரு 2 தடவை அடி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கடவுளெல்லாம் இல்லைப்பா எனக்கெல்லாம் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு டவுன் ஆயிடுவோம். மனுஷங்களோட மனசு மாறி வேலை செய்யும். ஆனாலும் ஆன்மீகத்தில் ஒரு சின்ன பிடிப்பு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெய்வம் பிடிக்கும்னா தெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மௌனமாக இருங்க. ஒரு சின்ன தியானங்கள் பண்ணிக்கோங்க. தியானங்கள் பண்ணிக்கும்பொழுது தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சாலே நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிடும், ஆறாக க்ளீன் ஆகும். இதை நீங்கள் செஞ்சாலுமே நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் பார்க்க முடியும். அடுத்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது வீட்டில் கேது இருக்கிற காரணத்தினால தாயார் உடல்நிலையில் சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே மருத்துவரை அணுகி ஏதாவது ஆலோசனை பெற்றுக்கணும். நீங்கள் கை வைத்தியம் பண்ணுறேன் எனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. கேது பார்த்திங்கன்னா சின்ன விஷயங்களில் நீங்கள் உஷாராக இல்லைன்னா அது வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட காரணமாகவே பார்த்திங்கன்னா 4வது வீட்டு கேது என்ன பண்ணுன்னா மனசளவில் ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும். டென்ஷனாகவே உங்களை வச்சுருக்கும். உங்களை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பார்க்குறது கேதுவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணுன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத விட தியானம் பண்ணுறது, கடவுள் மேலே ஒரு ஈடுபாடாக இருக்கிறது, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப சோகமாக இருக்கா உடனே நீங்கள் டிவியில் ஏதாவது காமெடியை போட்டு பார்த்து உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வாய்ப்புகள் குறைஞ்சி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக வரும். இந்த வருஷம்
திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பான முறையில் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதுலேயும் நாங்கள் ஏதாவது குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இதை விட பெஸ்ட்டாக வரணும், இதை விட பெட்டராக நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், இது வேண்டான்னு போஸ்ட்பான்லாம் பண்ணாதீங்க. அடுத்தடுத்து இதுக்கான நல்ல சூழ்நிலைகள் காணப்படவில்லை. அதனால் திருமண வாய்ப்புகளை தள்ளி போடாதீங்க. கண்டிப்பான முறையில் திருமணத்துக்கு இடம் கொடுங்க. கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்ல அந்யூன்யமாக இருக்கும், பிரச்சனைகள் எதுவும் இருக்காது, பேச்சுவார்த்தைகள் காரசாரமாக போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்தே ஆகணும். அதனால் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா சிரிச்ச மேனிக்கு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஆமான்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவை யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்தா மட்டும்தான் அழகாக கொண்டு போக முடியும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து உணவு பழக்கம், அதாவது உணவு சார்புடைய விஷயங்களில் தான் நமக்கு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தோய்வுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இனிப்பு சார்புடைய விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிளட் சுகர்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிப்பு பிரியர்களாக இருப்பாங்க ரிஷபராசிக்காரர்கள். அதனால் பார்த்திங்கன்னா அடிக்கடி சிறுதீனி சாப்பிட்றது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது நரம்பு மண்டல பாதிப்பு, வயிறு உபாதைகள் வர்றது, உஷ்ணம் சார்புடைய பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை நீங்கள் அடிக்கடி பார்த்திங்கன்னா ரியலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்கள் உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்கள், சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாமல் மனசை நிம்மதியாகவே கொண்டு போகிறதுக்கு உண்டான உதவிகளை சித்தர்கள் கண்டிப்பான முறையில் செய்வாங்க. ஜீவ சமாதி ஏதாவது இருந்தால் அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. பல நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் வந்தே தீரும். யோகம் நிறைந்த வருஷமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிஷபராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.